Hi students, welcome to Varandaris YouTube channel. I am Tilak. So, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RRB Group D as well as வரப்போற RRB NTPC இதுக்கான ஒரு ரிவிஷன் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரீசனிங் டாபிக் தான் பார்க்க போற டாபிக் ஆர்டர் நோட். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ரயில்வேல கேட்டிருந்த ட்விஸ்டடான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதே லெவலில் வரப்போற எக்ஸாமில் நீங்கள் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அதனால வீடியோவில் லிட்ரலி ஒரு மோர் தேன் 15 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 15 கொஸ்டினுமே 15 விதமாக இருக்கும். கண்டிப்பாக புது விஷயங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. வீடியோ மட்டும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். சேம் டைம் ரயில்வேக்காகட்டும் எஸ்எஸ்சிக்காகட்டும் கிளாஸஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல போயிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கான டீடைல் இங்கே இருக்கு. ஸோ எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்கு ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ், ரெசிடென்ஷியல் பேட்ச் தங்கி படிக்கிறோம்னா இந்த கன்சர்ன் கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ என்டிபிசி, சிஆர்பிஎஃப், பிஹெச்எல், செயில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் என்டிபிசி, பிஹெச்எல், செயில் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மகாரத்னா கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஆர்பிஎஃப் அப்படிங்கிறது ஒரு போலீஸ் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ இந்த மூணும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கு. சிஆர்பிஎஃப்ங்க தான் இதில் ஆர்டர் நோட்டு. நிறைய பேருக்கு இது பார்க்குறப்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். என்டிபிசினா ரயில்வேயோட எக்ஸாமு, அப்படி பார்த்தீங்கன்னா பிஹெச்எலும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். பட் மூணை ஒரு சைடும் ஒரு சைடும் வைக்கணும் அப்படிங்கிறப்ப என்டிபிசிங்கிறது நார்மலாக நம்ம ரயில்வே மட்டும் இல்லை, அது என்டிபிசின்னு ஒரு கம்பெனி வேறு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். அப்போ என்டிபிசி, பிஹெச்எல், செயில் மூணுமே மகாரத்னா கம்பெனிஸ். சிஆர்பிஎஃப் மட்டும் தான் போலீஸ் ஃபோர்ஸ். அப்போ சிஆர்பிஎஃப் தான் ஆன்சரு. எல்லாமே ரயில்வே கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சிஆர்பிஎஃப். அடுத்து போயிடலாம். கேப்டன், டீம், பாஸ், கேங், பிரைம் மினிஸ்டர், கேபினட், ஆர்டிஸ்ட், ட்ரூப். இப்போ இந்த நாளில் எது வந்து ஆர்டர் நோட் அப்படின்னு பார்க்கணும். இதில் பொறுத்த வரைக்கும் டீமோட ஹெட் என்ன சொல்லுவோம்? கேப்டன் அப்படின்னு சொல்லுவோம். கேங்கோட ஹெட் என்ன சொல்லுவோம்? பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேபினட்டோட ஹெட்டை பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். பட் ட்ரூப்போட ஹெட் ஆர்டிஸ்ட் கிடையாது, குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட் தான் ட்ரூப். நிறைய ஆர்டிஸ்ட் சேர்ந்தவங்க தான் ஒரு ட்ரூப் அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமோட மெம்பர் தான். ஓகே, அப்ப இந்த மூணுமே ஹெட், குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட் தான் ட்ரூப். குரூப் ஆஃப் கேப்டன் டீம் கிடையாது. ஓகேவா? ஹெட் ஹெட் ஹெட், இது வந்து குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட் ட்ரூப்னு சொல்றதுனால இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் நோட்டு. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ், வெர்ப், நவுன், சென்டென்ஸ் இதுல வந்து எது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லணும். இது கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். ஏன்னா அட்ஜெக்டிவ், வெர்பு, நவுன் மூணுமே பார்ட் ஆஃப் சென்டென்ஸ். சென்டென்ஸ் அப்படின்றது தனி. இந்த சென்டென்ஸ்குள்ள வர்றதா இந்த மூணுமே. அப்ப இந்த மூணுமே ஒரு குரூப். அட்ஜெக்டிவ் ஆகட்டும், வெர்ப் ஆகட்டும், நவுன் ஆகட்டும், இந்த மூணுமே ஒரே குரூப். சென்டென்ஸ் மட்டும் தான் இதுல வேற. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சென்டென்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க. பெங்களூர், இட்டாநகர், பாட்னா, சண்டிகர். ஓகே, ஸோ இதுவுமே கொஞ்சம் ஈஸி தான். ஜிகே ரெலவெண்ட்டாக கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலாம். என்ன அப்படின்னா இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டோட தலைநகரம் தலைநகரம். சண்டிகர் மட்டும் யூனியன் டெரிட்டரியில் வந்துடும். ஓகே, சண்டிகர் மட்டும் யூனியன் டெரிட்டரியில் வந்துடும். இட்டாநகர் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசோட ஹெட், பாட்னா வந்து பீகாரோட தலைநகரம், பெங்களூர் வந்து கர்நாடகாவோட தலைநகரம், சண்டிகர் மட்டும் யூனியன் டெரிட்டரி. அதனால இதுல ஆர்டர் நோட் வந்து சண்டிகர். ஓகே, மேக்ஸும் இருக்கு, ஆப்டிடியூடும் இருக்கு, அதனால வெயிட் பண்ணுங்க. 4 லெட்டர் கிளஸ்டர்ஸ். ஸோ இதுல வந்துட்டு எது ஆர்டர் நோட்டுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுல கொடுத்துருக்க லெட்டர்ஸ் என்னன்னு பாருங்க. கேஎன்எஃப். இப்போ கேஎன்எஃப்னா கேக்கு அப்புறம் எல் எம் விட்டு என் வந்துடும். ஆமா தானே? கேக்கு அப்புறமா எல் எம் விட்டு என் வந்துடும். திரும்ப எஃப்ன்றது கேக்கு முன்னாடி போகணும். சொல்ல போனா எஃப்க்கு அப்புறமா ஜிஹெச்ஐ, எஃப்க்கு அப்புறமா ஜிஹெச்ஐ, ஜே விட்டு கே. அப்ப நல்லா பாருங்க, இதுக்கு அடுத்து 2 லெட்டர்ஸ் விட்டு இது வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 4 லெட்டர்ஸ் முன்னாடி எஃப் இருக்கு. அந்த லாஜிக்ஸ்ல எல்லாமே இருக்கா அப்படின்னு பாருங்க. ஏதாவது ஒன்று வேற மாதிரி இருக்கும், அதான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூ எடுத்துப்போம். யூக்கு அப்புறமா வி டபிள்யூ விட்டு எக்ஸ் கரெக்டா இருக்கு. கியூங்கிறது கியூக்கு அப்புறமா ஆர் எஸ் டி. கியூக்கு அப்புறமா ஒரே நிமிஷம். ஸோ கேக்கு ஜிஹெச்ஐஜே எஃப். ஸோ கியூக்கு அப்புறமா ஆர் எஸ் டி விட்டு யூ வந்துருச்சு. அப்ப இதுவே இந்த டீம்ல இருந்து வேறையா வருது. அப்ப இந்த ரெண்டையும் பார்த்தா நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். பிக்கு அப்புறமா கியூ ஆர் விட்டு எஸ், எல்க்கு அப்புறமா எம் என் ஓ விட்டு பி. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டும் ஒரே டீம்ல இருக்கு. ஆப்ஷன் ஏ மட்டும் வேற மாதிரி இருக்கு. அப்ப இதை வச்சு நம்மளால ஆப்ஷன் ஏன்னு சொல்லிட முடியும். நான் டியை செக் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா எனக்கு பிஎஸ்சியும் கண்டிப்பா ஒரு டீம்ல வந்துருச்சு, ஏ வந்து வேறையா இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா டி எப்படிதான் இருந்திருக்கும்? இந்த டீம்ல ஒருத்தர் தான் இருந்திருப்பாரு. அப்ப நம்ம டியை செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் ஏ, ஃபிக்ஸட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது ஒரு நல்ல கொஸ்டின்.
ALET இந்த லெட்டர்ஸ்ல எது ஆட் நோட் அப்படின்னு பார்க்கணும். நார்மலா நம்ம இந்த மாதிரி லெட்டர்ஸ் பார்த்தோம்னா வவ்வல் கான்சனன்ட் யோசிப்போம். AE வவ்வல், பட் LP கான்சனன்ட். அப்ப ஆட் நோட் சொல்ல முடியாது. இப்ப வேற ஆட் நோட் எதுல சொல்லலாம் அப்படின்னா, இந்த லாஜிக்லாம் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல, நல்லா பார்த்துக்கோங்க. ஏ பொறுத்த வரைக்கும் இந்த ஏ லெட்டரை ஃபார்ம் பண்றதுக்கு 3 லைன்ஸ் போதும். எல்லுக்கு 2 லைன்ஸ் போதும். இன்னும் சொல்ல போனா ஸ்ட்ரைட் லைன், ஒரு 3 ஸ்ட்ரைட் லைனு, 2 ஸ்ட்ரைட் லைனு, இதுக்கு 1 2 3 4 ஒரு 4 ஸ்ட்ரைட் லைன்ஸ். இந்த 3 லெட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரைட் லைன்ஸ் மட்டுமே போதும். இந்த பி டிரா பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனோட அப்படி ஒரு சொல்ல போனா ஒரு செமி சர்க்கிள் போடுற மாதிரி இருக்கு. அப்ப இது மட்டும் ஸ்ட்ரைட் லைன் இல்லாம வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் பி. இதுல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா சால்வ் பண்ணணும். இந்த பீன்றது எப்படி கொடுத்துருக்காங்க, டின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டக்குன்னு டி ஆன்சர்னு போட்டக்கூடாது. அந்த டி எதுல இருக்கு, ஆப்ஷன் பில இருக்கு. அப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் நம்ம டிக் பண்ணணும். இதுவும் ஒரு அவசரத்துல ஒரு கேர்லெஸ்ல நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, டி. அந்த டிங்கிறது தான் இந்த பி. ஓகே, லாஜிக்கை பிக் பண்ணா மட்டும் போதாது, ஆன்சர் பண்றப்பையும் கரெக்டா போடணும். நெக்ஸ்ட் ஒன் LTVM. ஓகே, இப்ப போன கொஸ்டின் போட்டவங்க இந்த கொஸ்டின் கொஞ்சம் போட்டுடலாம். ஓகேவா, ஏன்னா இந்த 4மே கான்சனன்ட், இதுல வவ்வலே கிடையாது. ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும், 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ், 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ், 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ். இதுல 1 2 3 4 ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கு. எல்லாமே ஸ்ட்ரைட் லைனா இருந்தாலுமே கூட இதுக்கு 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ், இதுக்கு 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ், இதுக்கு 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ், இதுக்கு 4 ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கு. அப்ப எம்ங்கிறது டின்னு கொடுத்துருக்காங்க, டின்றது ஆப்ஷன் பில இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சரும் ஆப்ஷன் பி தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். ஓகே, N D A Z. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின் இதை சொல்லலாம். ஏன் அப்படின்னா, போன கொஸ்டின்ல இல்லாத ஒரு விஷயம் இங்க இருக்கு. என்னால இதுக்கு 2 ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகேவா, என்னன்னா கான்சனன்ட் 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 வவ்வல். முன்னாடி கொஸ்டின்ல 2 வவ்வல் 2 கான்சனன்ட் இருந்தது, அடுத்த கொஸ்டின்ல 4மே கான்சனன்ட் இருந்தது. அப்ப வவ்வல் கான்சனன்ட் லாஜிக் நம்மளால போட முடியாது. பட் இங்க பாருங்க, இது ஒண்ணு மட்டும் தான் வவ்வல், 3மே கான்சனன்ட்டா இருக்கு. அப்ப நம்ம வவ்வல் கான்சனன்ட் வச்சு ஆப்ஷன் ஏன்னு சொல்லிடலாம்ல. ஓகே, பட் இன்னொரு லாஜிக் யோசிச்சீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் கான்செப்ட், 3 ஸ்ட்ரைட் லைன், 3 ஸ்ட்ரைட் லைன், 3 ஸ்ட்ரைட் லைன், ஒரு ஸ்ட்ரைட் லைன், இப்படி ரவுண்ட் வந்திருக்கு. அப்ப டி, ஆப்ஷன் பி. ஸோ அதாவது பின்றது ஆன்சரா இருக்கணும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரியுதுங்களா? அப்ப இதுல நம்ம இதுல மட்டும் 2 ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல வரும்போது மேபி பார்க்கலாம். ஏன்னா ரெண்டுமே 50-50 கொடுக்க முடியும். ஏன்றது பபல் ஈஸியா சொல்ல முடியும், ஷேப் வச்சும் சொல்லலாம். ஓகேவா, மேபி எக்ஸாம்ல அவங்க ஷேப் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கன்னு கொடுத்து ஆர்டர் நோட் இது அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா இது மட்டும் தான் ஆன்சரா இருந்திருக்கும். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கேள்விகளும் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் TLVE. இப்போ இதுல பாருங்களே, இதுல பொறுத்த வரைக்கும் நீங்க வவ்வல் கான்சனன்ட் யோசிச்சீங்கன்னா 3மே கான்சனன்ட், இதுதான் வவ்வல். அப்ப இதான் ஆன்சர். சேம் டைம் நீங்க அந்த லைன் யோசிச்சாலும் இதுக்கு 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ், இதுக்கு 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ், இதுக்கும் 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ், இதுக்கு நிறைய ஸ்ட்ரைட் லைன் வருது. அப்ப 2 லாஜிக்லயுமே இதுல இ ஆன்சரா இருக்கு பாருங்க. அப்ப இ தான் ஆன்சர் பிக்சரா, ஈன்றது டி வரணும், டினா ஆப்ஷன் பி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அப்ப 9th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இப்பதான் நம்ம நம்பர்ஸ்குள்ள வந்திருக்கோம். ஓகே, ஸோ நம்பர்ஸ்குள்ள வந்தாச்சு. லிட்ரலி இப்பதான் மேக்ஸ்குள்ள நுழைஞ்சிருக்கோம். 21,420, 15,208, 17,272, 25,600. அப்ப இந்த 4ல 3 ஒரே மாதிரி இருக்கணும். நீங்க என்ன பண்ணுங்க, 21க்கும் 420க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னன்னா 21 ஸ்கொயருக்கு பக்கத்துல இருக்கு, நம்ம அப்படி சொல்ல முடியும். ஏன்னா 21 ஸ்கொயருங்கிறது எக்ஸாக்டா 441. ஸோ 420 அப்படின்றப்ப அதுக்கு நியரா இருக்கு, அப்படி வச்சுக்கோங்க. அப்ப 21 ஸ்கொயர் 441. 441 அகைன் எப்போ 420 மாறும், 21 மைனஸ் பண்ணா. அப்ப இந்த ஸ்கொயர் பண்ணிட்டு 21 மைனஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு பர்ஃபெக்ட் லாஜிக்கா இருக்கு. சரி இருக்கட்டும், அடுத்துக்கு வருவோம். 15,208. 15 ஸ்கொயருங்கிறது 225. அதுல இருந்து 17 மைனஸ் பண்ணாதான் 208 வரும். ஓகே, 17 ஸ்கொயருங்கிறது 289. அதுல 17 மைனஸ் பண்ணா 272 வருது. ஓகே, இது 25 ஸ்கொயர் 625. அதுல இருந்து 25 மைனஸ் பண்ணாலே 600 வந்தது. அப்ப நல்லா பாருங்க, இந்த ஸ்கொயர் இந்த நம்பர், இந்த ஸ்கொயர் இந்த நம்பர், இந்த ஸ்கொயர் இந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இதை ஸ்கொயர் பண்ணி 17 சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ 10th ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ உங்களுக்கான 11th கொஸ்டின் அதே தான், ஆர்டர் நோட் தான். ஓகே, ஸோ இதுவுமே ஸ்கொயர் லிட்டரலா போறனால அந்த ஸ்கொயர் வச்சு யோசிப்போம். 24 ஸ்கொயருங்கிறது 576. இதுல இருந்து ஒரு 14 ஆட் பண்ணா 590 வந்துடும்.
19 ஸ்கொயருங்கிறது 361. இதுல இருந்து 14 ஆட் பண்ணா 375 வந்துடும். 17 ஸ்கொயருங்கிறது 289. இதுல இருந்து 14 ஆட் பண்ணா 303 வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா டக்குனு இதை டிக் பண்ணிடலாம். இதனால செக் பண்ணிக்கலாம். 8 ஸ்கொயர் 64. அதுல இருந்து நான் 18 ஆட் பண்ணா தான் எனக்கு 82 வருது. ஸோ இது மட்டும் வேற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 39, 35, 37, 41. ஓகே, 39, 35, 37, 41. ஓகே, இப்போ 39ங்கிறது காம்போசைட் நம்பர், 35ங்கிறது காம்போசைட் நம்பர், அதாவது பகு எண். 37ங்கிறது பிரைம் நம்பர், 41ங்கிறது பிரைம் நம்பர், அதாவது பகா எண். ஓகே, அப்ப நம்ம இதுல ஆடணும்னு சொல்ல முடியல. அப்ப வேற என்ன பண்ணலாம்னா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாஜிக்ஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, 39ல 3 + 9 என்ன? 12. 35ல 3 + 5 என்ன? 8. 37ல 3 + 7 என்ன? 10. 41ல 4 + 1ங்கிறது 5. இதை ஆட் பண்ணா இந்த மூணுமே ஈவன் நம்பரா இருக்கு. இது மட்டும் எப்படி இருக்கு? ஆட் நம்பரா இருக்கு. சரி, ஆட் பண்ணல, டிஃபரன்ஸ் எடுத்து பார்ப்போம். 9 - 3 6, 5 - 3 2, 7 - 3 4, 4 - 1 3. அகைன் இது மட்டும் தான் எப்படி இருக்கு? ஆட் நம்பரா வருது. அப்ப அந்த நம்பரை இட் செல்ஃப் ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் பாருங்க, இந்த மூணுக்கு ஈவன் நம்பர் கிடைக்குது, இதுக்கு மட்டும் ஆட் நம்பர் கிடைக்குது. So the answer is 41. Option D 41. Okay, answer வந்து 41. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின். 2197 441 729 1331. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இது வந்து 13 கியூப், இது வந்து 21 ஸ்கொயர், இதை வந்து 9 கியூப்னு சொல்லலாம், 27 ஸ்கொயர்னு சொல்லலாம், இதை வந்து 11 கியூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கியூப் இருக்கு, கியூப் இருக்கு, கியூப் இருக்கு, ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 441. 13 கியூப், 9 கியூப், 11 கியூப், இது வந்து 21 ஸ்கொயர். ஸோ 441 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் போயிடலாம். 168, 176, 198, 154. இது ரொம்ப சின்ன புலத்தனமான ஒரு லாஜிக் உள்ள இருக்கும். ஆனா எக்ஸாம்ல அந்த லாஜிக்கை பிக் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஒன்றா இருக்கும். ஏன்னா எல்லாமே காம்போசிட் நம்பர், எல்லாமே ஈவன் நம்பரு. வேற இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, 1 + 6 7, 1 + 8 9, 1 + 4 5. இதுல மட்டும் அப்படி வரல. ஸோ 14க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 168. முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒன். 37 61 19 27. 37 61 19 27. இது பிரைம் நம்பர் பகாயன், இதுவும் பிரைம் நம்பர் பகாயன், இதுவும் பிரைம் நம்பர் பகாயன். இது மட்டும் தான் காம்போசிட் நம்பர் பகுயன். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 27. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 27. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். கடைசி ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் டயக்ராம் பேஸ் பண்ணி வச்சிருப்பேன், அதையும் பார்த்துடலாம். ரைட்டா? ஓகே, இப்போ பாருங்க, இங்க ட்ரையாங்கிள் இருக்கு, இங்க ஒரு ஷேப் இருக்கு, இங்கேயும் ட்ரையாங்கிள், ஸ்கொயர் வந்து இப்படி வச்சிருக்காங்க, அதாவது சாய் சதுரம் மாதிரி வச்சிருக்காங்க, ராம்பஸ் மாதிரி வச்சிருக்காங்க. இது ஒரு ஷேப் இருக்கு. ஸோ ஷேப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சைடு இன்னொன்னு பிக் பண்ண முடியல. ஸோ வெளில இருக்க ரவுண்டை பார்த்தீங்கன்னா இங்க 4 ரவுண்டு, 2 ரவுண்டு, 2 2 4 அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ நல்லா இன்னும் கேர்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உள்ள பாருங்க 3 ரவுண்டு, வெளியில 4 ரவுண்டு. இங்க 2 2 1 1 2 2 4 4. அப்ப இந்த 4த்துலயுமே எனக்கு கவுண்ட் சேமா இருக்கு, உள்ள இருக்கிறதும் வெளியில இருக்கிறதும். இங்க மட்டும் 3 கவுண்ட் 4 கவுண்ட் இருக்கு. அப்ப ஃபிகர் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஃபிகர் ஏ கொடுத்திருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரிஞ்சா? கவுண்ட் பாருங்க 3 4 இருக்கு. இது மட்டும் தான் டிஃபர் ஆகுது. சோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸ்கொயரா ரெக்டாங்கிளான்னு தெரியல, ஏதோ ஒரு ஷேப் இருக்கு. இது ட்ரையாங்கிள். ஓகே ஓகே, இதுல பாருங்க 4 சைட்ஸ் இருக்கு, இதுல 3 சைட்ஸ் இருக்கு. ஓகே, இதுல 1 2 3 4 5 5 சைட்ஸ், 4 சைட்ஸ், 1 2 3 4 5 6 6 சைட்ஸ், 1 2 3 4 5. ஓகே, உள்ள இருக்க சைடும் வெளியில இருக்க சைடும் பாக்குறப்ப ஒண்ணு குறையுது. இதுல பாருங்க 4 இருக்கு, வெளியில 6 இருக்கு. அப்ப டி தான் ஆன்சர். சோ டி வந்து ஆப்ஷன் டி ல இருக்கு. 4th ஆப்ஷன் தான் ஆன்சர். 17க்கு ஆன்சர் 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். ஓகே, சோ இத பாருங்க, ஸ்கொயர் இருக்கு, சர்க்கிளை 4ஆ உடைச்சிருக்காங்க. ட்ரையாங்கிள் இருக்கு, ஸ்கொயரை 4ஆ உடைச்சிருக்காங்க. இது ஒரு ஷேப் இருக்கு, ராம்பஸை 4ஆ உடைச்சிருக்காங்க. எல்லாமே 4ஆ தான் உடைச்சு வச்சிருக்காங்க. வேற 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 இதுல ஏதாவது ஒன்று ஆர்டர் நோட் வேறையா இருக்கணும். என்னவா இருக்கும் இப்படி யோசிச்சீங்கன்னா, எல்லாம் பாருங்க, இதுக்குள்ள சர்க்கிள் இருந்தாலும் இதுல ஸ்கொயர் இருக்கு, இதுக்குள்ள ஸ்கொயர் இருந்தாலும் இதுல ட்ரையாங்கிள் இருக்கு, இதுக்குள்ள ராம்பஸ் இருந்தாலும் இது ஒரு ஷேப்ல இருக்கு. இதுல மட்டும் தான் ரெண்டுமே சேம் ஷேப்பா இருக்கு. இதுலயும் சர்க்கிள், அதுலயும் சர்க்கிள். அப்ப சேம் ஷேப்பா இருக்கிறது ஆப்ஷன் டி. சோ ஆப்ஷன், அதாவது ஆப்ஷன் டினா இதை போட்டுற கூடாது. இந்த டின்றது பி ல இருக்கு. சோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி.
செகண்ட் ஆப்ஷனை தான் நீங்கள் இதுக்கு டிக் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஆட் அண்ட் அவுட் 18 கொஸ்டின் 18மே டிஃப்ரெண்டாக நம்ம பார்த்துருக்கோம். வேர்டு வச்சு கேட்டாலும் சரி, லெட்ரு, நம்பரு, இமேஜ், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன் நம்புறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா சேனலை தொடர்ந்து பாருங்கள். சேம் டைம் இந்த செஷன்லேருந்து நீங்கள் என்ன புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் போட்டு வச்சிங்கன்னா அப்கமிங் செஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.